الرجيم بسم الله الرحمن الرحيم. புகழனைத்தும் வல்லநாயன் அல்லாஹ் ஒருவனுக்கே சாந்தியும் சமாதானமும் நம் பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தார்கள் மீதும் அவர்களது உற்ற தோழர்களான சஹாபாக்கள் மீதும் தாபஈன்கள் தபஉ தாபஈன்கள் இன்னும் இந்த மார்க்கத்திற்காக தியாகங்கள் பல புரிந்த மார்க்க மூத்த அறிஞர்கள் அனைவர் மீதும் உண்டாகட்டுமாக என்று துதித்தவனாக இந்த உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, நமக்கெல்லாம் மிக நன்றாக தெரிந்த விஷயம்தான், இருந்தாலும் கூட அதனை மீண்டும் ஞாபகப்படுத்துவதற்காக இன்று இந்த உரையை உங்கள் மத்தியிலே கூற ஆசைப்படுகின்றேன். நமக்கெல்லாம் தெரியும் மறுமை நாள். அந்த மறுமை நாள் என்று சொல்லக்கூடிய அந்த நாள் இங்கே இருக்கக்கூடிய ஒரு நாளை போன்றது அல்ல. 24 மணி நேரங்களை கொண்டதாக இல்லை. 50,000 இயர்ஸ், 50,000 ஆண்டு கால அளவை கொண்டதான ஒரு நாள் மறுமை நாள். அந்த மறுமை நாளில் அல்லாஹு தாலா எல்லோரையும் ஒன்று கூட்டுவான். அப்படி ஒன்று கூட்டக்கூடிய காலகட்டத்தில் அனைவரும் ஒரு மைதானத்திலே ஒன்று கூட்டப்படுவார்கள். எப்படிப்பட்ட மைதானம்? சமமாக, தட்டையாக, எந்த விதமான மலையோ அல்லது கடலோ அல்லது எந்த விதமான நீர்வளமோ எதுவுமே இல்லாத ஒரே பரப்பளவு. எப்படிப்பட்டது? ரொட்டியை நாம் பரத்தினால் எப்படி இருக்குமோ அப்படிப்பட்ட ஒரு கிரவுண்டில் எல்லாரும் ஒன்று கூட்டப்படுவார்கள். அல்லாஹு தாலா ஒன்று கூட்டி அங்கு சில நிகழ்வுகள் நடக்கும் என்பதை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அந்த நாளில் முதலாக நடக்கக்கூடிய நிகழ்வு என்ன என்று சொன்னால், அல்லாஹு தாலா சூரியனை இந்த பூமியில் நாம் வாழக்கூடிய காலகட்டத்தில் சூரியன் பல்லாயிரக்கணக்கான கிலோமீட்டர்களை தாண்டி இருக்கக்கூடிய அந்த சூரியன் அந்த மறுமை நாளில், அந்த டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் என்று சொல்லக்கூடிய அந்த யௌமுல் கியாமாவில் 1 மைல் தொலைவில் கொண்டு வந்து நிறுத்துவான். அப்படி நிறுத்தக்கூடிய காலகட்டத்தில் அல்லாஹு தாலா அந்த சூரியனுடைய வெப்பத்தால் ஒவ்வொருவருடைய உடலிலிருந்தும் வியர்வை கொட்டும். எந்த அளவுக்கு கொட்டும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக புகாரியிலே வந்திருக்கக்கூடிய ஒரு செய்தி. பூமியில் 70 முழம் செல்லும் அளவுக்கு மனிதர்களுக்கு வியர்வை ஏற்படும். அதனால் அவர்களுடைய காது வரை அந்த வியர்வை அவர்களை மூழ்கடித்து விடும். இன்னும் சிலரை அவர்களுடைய தலையை கூட மூழ்கடித்து விடும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அந்தளவுக்கு கொடுமையான கடுமையான வெப்பம் இருக்கக்கூடிய நாள் மறுமை நாள். அந்த மறுமை நாளிலே அல்லாஹு தாலா 7 வகையான கூட்டத்தினருக்கு, 7 குரூப்பினருக்கு அல்லாஹு தாலா அவனுடைய அர்ஷுடைய நிழலை தருவான். அர்ஷுடைய நிழலை அல்லாஹ் தருவான். அர்ஷ் என்றால் என்ன? இது நமக்கு தெரிஞ்சாகணும். அர்ஷுங்கிறதை பற்றி அல்லாஹு தாலா குர்ஆனில் சொல்கிற போது, அர் ரஹ்மானு அலல் அர்ஷ் இஸ்தவா, அல்லாஹ் அவனுடைய தகுதிக்கு தகுந்தவாறு அர்ஷின் மீது உயர்ந்து விட்டான். அர்ஷ் எப்படி இருக்கும்? அது நாற்காலியா, அது சேரா, அல்லது வேறு ஏதாவது ஒரு ஸ்டூலா? இந்த கற்பனையெல்லாம் நாம் பண்ணக்கூடாது. அல்லாஹ் இருக்கக்கூடிய ஒரு இடம், அதன் மீது அவனுடைய தகுதிக்கு தகுந்தவாறு அல்லாஹ் உயர்ந்திருப்பான். அதை பற்றிய எந்த விதமான டிஸ்கிரிப்ஷன், எந்த விதமான எக்ஸ்பிளனேஷனும் நாம் கொடுக்கக்கூடாது. அது அர்ஷ். இப்படித்தான் நம்முடைய நம்பிக்கை இருக்கணும். ஆக அல்லாஹ் அவன் இருக்கக்கூடிய, அவனுடைய தகுதிக்கு தகுந்தவாறு உயர்ந்திருக்கக்கூடிய ஓர் இடம்தான் இந்த அர்ஷ். சில பேர் நாமெல்லாம் இப்படி இந்த மாற்றாருடைய அந்த கொள்கைக்கு நாம் செவிசாய்க்கக்கூடியவர்களாக, அதை கூட நம்முடைய இஸ்லாமிய கொள்கை என்பதாக நாம் கொண்டு இருக்கிறோம். இந்த அத்வைதம் துவைதம் என்று சொல்லக்கூடிய அந்த ஆன்மீக மாற்று மதத்தவருடைய ஆன்மீகத்திலே இருக்கக்கூடிய செய்தி என்ன என்று சொன்னால், இறைவன் தூணிலும் இருக்கிறான், துரும்பிலும் இருக்கிறான், எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய ஏகாந்தமானவன் என்பதாக கூட
அந்த கொள்கைகள் சொல்லி கொண்டிருக்கின்றன. அக்கார்டிங் டு இஸ்லாம், அல்லாஹ்வுடைய அந்த இஸ்லாமிய அந்த மார்க்க அடிப்படையில் அல்லாஹ் எங்கே இருக்கிறான்? தூணில் இல்லை, துரும்பில் இல்லை, எங்கேயும் நிறைந்திருக்கிறான் என்று கிடையாது. அல்லாஹ்வுடைய ஆளுமை எல்லா இடத்துலையும் இருக்கிறது. ஆனால் அல்லாஹ் அர்ஷின் மீது உயர்ந்திருக்கிறான். அர்ஷ் எங்கே இருக்கு? இங்கே கிடையாது. பூமியில் நாம் இருக்கக்கூடிய பகுதியில் கிடையாது. அல்லாஹ் 7 வானங்களுக்கு மேலே, சொர்க்கத்திற்கு மேலே அல்லாஹ் தன்னுடைய தகுதிக்கு தகுந்தவாறு அங்கே அர்ஷ் என்று சொல்லக்கூடிய அவன் இருக்கக்கூடிய ஒரு இடம் இருக்கிறது. அந்த இடத்திலே அல்லாஹ் இருக்கிறான். இதை குரானில் அர் ரஹ்மானு அலல் அர்ஷிஸ்தவா என்கிற இந்த வார்த்தையிலிருந்து அல்லாஹு தாலா நான் எங்கிருக்கிறேன் என்பதை அல்லாஹ் கூறியிருக்கிறான். அவனுடைய சக்தி வல்லமை, அவனுடைய பார்வை, அவனுடைய சகலவிதமான ஆற்றல்களும் இந்த உலகம் முழுக்க வியாபித்து இருக்கிறது. அவனுடைய கண்ட்ரோலில் இருக்கிறது. மற்றபடி அல்லாஹ் அர்ஷின் மீது உயர்ந்திருக்கிறான். இந்த கொள்கையானது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுத்தந்த அந்த ஈமான் என்று சொல்லக்கூடிய, இறை நம்பிக்கை என்று சொல்லக்கூடிய அந்த விஷயத்தில் நம்ப வேண்டிய மிக முக்கியமான விஷயம். அது மாத்திரமல்ல அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த அர்ஷை 8 மலக்குகள் சுமக்கிறார்கள். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். இந்த அர்ஷை அல்லாஹு தஆலா 8 மலக்குகளை கொண்டு சுமக்க வைத்திருக்கிறான். அந்த மலக்குகளுடைய, அந்த சுமக்கக்கூடிய அந்த மலக்குகளுடைய அந்த தோல் எப்படி இருக்கும், அவங்களுடைய அந்த ஷோல்டர் எப்படி இருக்கும் அல்லாஹ் குறிப்பிடுகிறான். 40 நாட்கள் ஒரு மனிதன் ட்ராவல் பண்ணால் எவ்வளவு டிஸ்டன்ஸை அவன் ட்ராவல் பண்ணுவானோ அதை விட அதிகமான தூரத்தை கொண்டதாக அந்த சுமக்கக்கூடிய மலக்குகளின் அந்த ஷோல்டர் இருக்கும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஆக அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் அவனுடைய தகுதிக்கு தகுந்தவாறு உயர்ந்திருக்கக்கூடிய மிக உயர்ந்த ஒரு இடம் என்ன என்று சொன்னால் அர்ஷ். இந்த அர்ஷின் கீழ் அல்லாஹு தாலா நாளை மறுமை நாளில் அந்த சூரியன் மிக கிட்ட 1 மைல் தொலைவில் வந்தபோது நிகழக்கூடிய அந்த பயங்கரமான கொடுமையான அந்த வேர்வை அப்படியே உடலிலிருந்து வழிந்து ஓடி அவனை நிறைத்திருக்கக்கூடிய அந்த நாளில் அல்லாஹு தாலா 7 கூட்டத்தினருக்கு, 7 டைப் ஆஃப் பீப்புளுக்கு அல்லாஹு தாலா என்ன செய்வான்? இந்த அர்ஷோண்டிய நிழலை தருவான். ஷேடோ ஆஃப் அர்ஷ். அல்லாஹு தாலா அந்த அர்ஷோண்டிய நிழலை தருவான். யார் ஒருவருக்கு இந்த அர்ஷோண்டிய நிழல் ஷேடோ கிடைக்கிறதோ அவருக்கு அந்த நாளின் எந்த விதமான அந்த பாதிப்பும் இருக்காது. அவருக்கு ஒன்றும் ஆகாது. அந்த நாளில் ஏற்படக்கூடிய எல்லாம் அவங்களுக்கு சுக்கூனாகவே, அமைதியாகவே, நிம்மதியாகவே இருக்கும். எதுவும் அவர்களை பாதிக்காது. அந்த சன் அந்த 1 மைல் தொலைவில் வந்து வேர்வையாக ஊற்றக்கூடிய அந்த நிலையிலிருந்து அவன் பாதுகாக்கப்படுவான். யார் அந்த 7 குரூப் ஆஃப் பீப்புள்? இதைத்தான் நான் இன்னைக்கு ஜும்மாவில் உங்களுக்கு சொல்ல வர்றேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், அல்லாஹுடைய நிழல் என்று சொல்லக்கூடிய அர்ஷுடைய நிழலை தவிர வேறு எந்த நிழலுமே இல்லாத அந்த யௌமுல் கியாமா என்று சொல்லக்கூடிய நியாய தீர்ப்பு நாளில் அல்லாஹ் 7 வகையான கூட்டத்தானருக்கு அர்ஷுடைய நிழலை தருவான். யார் தெரியுமா அந்த 7 பேர்? 1, நீதிமிக்க ஆட்சியாளன், நீதி செலுத்தக்கூடிய ஆட்சியாளன். 2வது, அல்லாஹுடைய வணக்கத்தில் ஊறி திளைத்த, அல்லாஹுடைய இபாதத்தில் முழுக்க தன்னுடைய யங்ஸ்டர், தன்னுடைய இளமை காலத்தை கழித்த மனிதர். ஒரு மனிதர் தன்னுடைய இளமை காலத்தில் அல்லாஹுடைய இபாதத்தில் அல்லாஹுவை பயந்து, அல்லாஹுக்கு நான் கட்டுப்பட்டு வாழ வேண்டுமே, அவனுக்கு அடிபணிந்து வாழ வேண்டுமே, அவனுடைய கட்டளைகளை முழுக்க ஏற்று நடக்க வேண்டுமே, அவனுக்கு என்னுடைய வாழ்க்கையை முழுக்க சமர்ப்பிக்க வேண்டுமே, சப்மிட் பண்ண வேண்டுமே என்ற நிலையில் தன்னுடைய அந்த இளமை காலத்தை ஆக்கி கொண்ட மனிதன். 3வது, பள்ளியோடு, மஸ்ஜிதோடு தன்னுடைய கல்வை, தன்னுடைய உள்ளத்தை தொடர்புபடுத்தி கொண்டவன். எப்பயுமே மஸ்ஜிதில் இருக்கிறதுக்கு அவனுக்கு ரொம்ப பிரியமாக இருக்கும். மஸ்ஜிதை விட்டு வெளியில் போகிறது அவனுக்கு கசக்கும், அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ மஸ்ஜிதோடு அவனுடைய உள்ளம் தொடர்புடையவனாக, அந்த பாங்கு சத்தம் கேட்ட உடனேயே அந்த மஸ்ஜிதுக்கு வந்து அந்த மஸ்ஜிதிலே தன்னுடைய இருக்கையை, அந்த மஸ்ஜிதில் இருப்பதை விரும்பக்கூடிய மனிதன். 4வது, 2 மனிதர்கள் அல்லாஹ்விற்காகவே நேசித்து, அல்லாஹ்விற்காகவே அந்த 2 நபர்களும் விருப்பம் கொண்டு
ஒன்றிணைந்து அந்த விருப்பத்தை வைத்து அவர்கள் இருவரும் அல்லாஹுவை பயந்து தங்களுடைய வாழ்க்கையை ஆக்கிக்கொண்டு அல்லாஹுக்காகவே பிரிந்தவர்கள் சேர்ந்ததும் அல்லாஹுக்காக, பிரியறதும் அல்லாஹுக்காக என்று வாழ்ந்த அந்த இருவர். 5வது, ஒரு நல்ல குடும்பத்தைச் சேர்ந்த அழகான ஒரு பெண் தன்னை இச்சைக்கு அழைத்தபோது, ஜினா செய்ய அழைத்தபோது, நான் அல்லாஹுவை பயப்படுகிறேன் என்று கூறி அந்த மோசமான பாவமான விபச்சார காரியத்திலிருந்து விலகி வாழ்ந்த மனிதன். இது 5வது. 6வது யார் தெரியுமா? தன்னுடைய ரைட் ஹேண்ட், தன்னுடைய வலதுகரம் கொடுக்கக்கூடிய அந்த தர்மத்தை தன்னுடைய லெஃப்ட் ஹேண்டு கூட தெரியாத அளவில் தர்மத்தை செய்த மனிதர். 7வது யார் தெரியுமா? தனிமையிலே தான் செய்த அந்த தவறுக்காக, தான் செய்த அந்த பாவத்திற்காக அல்லாஹ்விடத்திலே கையேந்தி கண்ணீர் மல்கி கசிந்துருகி, யா அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னித்து விடு யா அல்லாஹ் என்று மன்றாடிய அந்த மனிதர். இந்த 7 வகையான இந்த மனிதர்களுக்கு அல்லாஹு தாலா அர்ஷுடைய நிழலை தருவான். கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த 7 டைப்பில் எந்த குரூப்பில் நாம் இருக்கிறோம்? ஏதாவது ஒரு குரூப்பில் இருந்தால் நம்ம தப்பிச்சிட்டோம். இன்ஷா அல்லாஹ் நாளை மறுமை நாளில் நமக்கு அல்லாஹ்வுடைய அர்ஷுடைய நிழல் நமக்கு கிடைக்கும். அன்னைக்கு ஒன்றுமே நமக்கு ஆகாது. அப்படி இல்லை, இந்த 7 குரூப்பில் ஒரு குரூப்பில் கூட நான் இல்லை அப்படின்னா நமக்கு அந்த நாள் கொடிய நாள் தான். அந்த நாள் நமக்கு சுக்கூனாக இருக்காத நாள். ஆகவே அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த 7 வகையான கூட்டத்தினரில் ஒருவராக ஆகணும். ஒன்றுக்கு மேலே ஒவ்வொன்றா நான் சொல்ல நான் ஆசைப்படுறேன். முதல்ல யாருன்னு சொன்னால் நீதிமிக்க ஆட்சியாளன். அல்லாஹு தாலா குர்ஆனில் இப்படி சொல்கிறான், இன்னல்லாஹ யஅமுருக்கும் அன் துஅத்துல் அமானாத்தி இலா அஹ்லிஹா வ இதா ஹகம்தும் பைனன் நாசி அன் தஹ்குமு பில் அத்ல் இன்னல்லாஹ நிஅம்ம யஇலுக்கும் பிஹ் இன்னல்லாஹ கான சமீஅம் பஸீரா. அல்லாஹு தாலா குர்ஆனில் சொல்கிறான், நம்பி உங்களிடத்திலே ஒப்படைக்கப்பட்ட அமானிதங்களை அவற்றின் சொந்தக்காரர்களிடம் நீங்கள் கொடுத்துவிட வேண்டும் என்றும், மனிதர்களிடையே நீங்கள் தீர்ப்பு கூறினால், ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தால், நியாயமாகவே தீர்ப்பு கூறுதல், ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க வேண்டும் என்றும் அல்லாஹ் கட்டளையிடுகிறான். நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு இதில் மிகவும் சிறந்த உபதேசம் செய்கிறான். நிச்சயமாக அல்லாஹ் யாவற்றையும் கேட்கக்கூடியவனாகவும் பார்க்கக்கூடியவனாகவும் இருக்கிறான் என்பதாக அல்லாஹ் இந்த ஆயத்திலே குறிப்பிடுகிறான். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹு தாலா என்ன சொல்கிறான்? அமானிதங்கள் உங்களிடத்திலே நம்பி ஒப்படைக்கப்பட்டால் சரியாக பேணிக்குங்க. இதுவும் நீதிமிக்க ஆட்சியாளன்னா என்ன? வெறும் நீதிமிக்க ஆட்சியாளன் தன்னிடத்திலே இருக்கக்கூடிய அந்த குடிமக்கள் அவர்களுக்கு நியாயமான முறையில் ஆட்சி செய்யணும். இந்த ஆட்சி என்று சொன்னால் இது ஒரு நாட்டை ஆளக்கூடிய ஆட்சியாளனுக்கும் பொருந்தும், ஒரு ஸ்டேட்டை ஆளக்கூடிய ஒரு முதலமைச்சருக்கும் பொருந்தும், அல்லது ஒரு அமைப்பில் இருக்கக்கூடிய தலைவருக்கும் பொருந்தும், ஒரு பள்ளிவாசலில் இருக்கக்கூடிய முத்தவள்ளிக்கும் பொருந்தும், ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய குடும்ப தலைவருக்கும் பொருந்தும். நீங்கள் என்ன நினச்சிடக்கூடாது, நீதிமிக்க ஆட்சியாளன் ஒன்று ஒரு நாட்டை ஆளக்கூடிய அந்த ஆட்சியாளன் தான், அந்த கேட்டகரியில் நாங்கள் வரமாட்டோம் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. உங்களுக்கு ஏதாவது பொறுப்பு கொடுக்கப்பட்டால் அந்த பொறுப்பு அமானிதம். அந்த அமானிதத்தையும் நீங்கள் என்ன செய்யணும்? சரியாக பேணினால், நியாயமாக நடந்தால், நீதமாக நடந்தால், அதிலே அல்லாஹ்விடத்திலே தண்டனைக்கு பயந்து நீங்கள் நடந்தால் உங்களுக்கு அர்ஷுடைய நிழல் கிடைக்கும். மக்காவுடைய வெற்றி கிடைக்கிது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உஸ்மான் இப்னு மல்ஊன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களிடத்திலிருந்து சாவியை வாங்குறாங்க. சாவி அவர்களுடைய குடும்பத்திலே பொறுப்பாக ஒப்படைக்கப்பட்டது. அந்த சாவியை வாங்கிட்டு போய் காபத்துல்லாவை திறக்கிறாங்க. அங்கிருந்த சிலைகளை எல்லாம் உடைத்து நொறுக்கி தூய்மைப்படுத்தி அங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழவும் செய்கிறாங்க. அதுக்கப்புறம் காபத்துல்லாவை விட்டு விலகி வர்றாங்க, கதவை மூடுறாங்க. மூடிட்டு என்ன தெரியுமா நான் ஓதுனேன் பார்த்தீங்களா, இந்த ஆயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதிட்டு கூப்பிட்றாங்க. இந்த காபத்துல்லாவுடைய சாவிக்கு பொறுப்பாளி உஸ்மான் இப்னு மல்ஊன் எங்கே என்று கேட்குறாங்க. அவரிடத்தில் அதை கொடுத்துட்டு சொல்கிறாங்க, அமானிதம் என்பதும் பேணி பாதுகாக்க வேண்டிய நீதியை செலுத்தக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களை, நம்பி ஒப்படைக்கப்பட்ட அந்த அமானிதத்தை நீங்கள் சரியாக பேணலைன்னா கூட
நீதியை, நியாயத்தை நீங்கள் நிலைநாட்டாத வகையில் நீங்கள் வாழ்ந்தவர்களாக இருப்பீங்க. அல்லாஹ்விடத்தில் மாட்டிக்குவீங்க. இந்த குரூப்பில் வரமாட்டோம். ஆகவே அன்பார்ந்த சகோதரர்களே, நாம் நம்மிடத்திலே இருக்கக்கூடிய அந்த பொறுப்பு, குடும்பத் தலைவராக இருந்தால் அந்த குடும்பத்தை எப்படி பேணணும், அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த சண்டை சச்சரவுகளை எப்படி யாருக்கும் அநியாயம் செய்யாமல், தன்னுடைய பிள்ளைகளில் ஒருத்தருக்கு கூடுதலாக இன்னொருத்தருக்கு குறைவாக என்றெல்லாம் இல்லாமல் நியாயமாக, நீதமாக, அவர்களிடத்தில் சரி சமமாக நடக்கக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய குடும்ப தலைவன், ஒரு இயக்க தலைவன், ஒரு அமைப்பினுடைய தலைவன், அங்கே இருக்கக்கூடிய எல்லா உறுப்பினர்களையும் சமமாக நடத்தக்கூடியவர், ஒரு பள்ளிவாசலில் இருக்கக்கூடிய ஒரு பொறுப்புதாரி, ஒரு முத்தவல்லி, அங்கே இருக்கக்கூடிய ஜமாத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களிடத்திலும் ஒரே மாதிரி நடக்கும். ஆக இப்படி நடக்கக்கூடிய மனிதருக்கு அல்லாஹ் என்ன தர்றான்? அர்ஷுனுடைய நெல்லை தர்றான். ஆகவே அன்பார்ந்த சோதர்களே, நீதிமிக்க ஆட்சியாளன் என்று சொன்ன இந்த ஹதீதுக்கு முஹத்திஸின்கள் இவ்வளவு விளக்கத்தை கொடுத்துருக்குறாங்க. அதனால் நீங்களும் என்னதான் ஒரு ஆட்சியாளன் என்கிற தகுதியில் தான் இருக்கிறீர்கள். அதனை சரியாக நீங்கள் நிலைநாட்டினால் உங்களுக்கு அர்ஷுனுடைய நெல்லை தரும். இப்போ உங்களுக்கு ஒரு இது முடிஞ்சு போச்சு. இன்னொன்று என்னன்னு சொன்னால், அல்லாஹுடைய வணக்க வழிபாட்டில் உருவான வாலிபன். இன்றைக்கெல்லாம் நம்மெல்லாம் பார்க்குறோம், அல்லாஹு அக்பர், அல்லாஹ் பாதுகாக்கணும். இளைய சமுதாயம் முழுக்க வழிகேட்டில் இருக்கிறாங்க. ஏன்னா அந்த வயசு தான் இன்பத்தை அனுபவிக்கிறதில்ல, முழு இன்பத்தை அனுபவிக்கக்கூடிய வயசு. வாலிபம் என்று சொன்னால் நீங்கள் என்ன நினச்சிருக்கூடாது, டீனேஜில் உள்ளது அல்லது 25 வயசுக்குள்ளவங்க தான் இல்லை. ஏறக்குறைய நடு வயது வரை இந்த இளமை காலம் இருக்குது. ஏறக்குறைய அந்த 15, 17 வயசுலேருந்து 35, 40 வயது வரை இருக்கக்கூடியவர்கள் இளைஞர்கள் தான். இந்த இளமை காலத்தில், இந்த யூத் என்று சொல்லக்கூடிய இந்த காலகட்டத்தில் தன்னுடைய வாலிபத்தை பயந்து, எதுக்கு பயந்து? குடிக்கு பயந்து, ஹராம் எந்த தப்பையும் துணிந்து செய்யக்கூடிய வயசு இந்த வாலிப வயசு. எல்லாத்துக்கும் அது நல்லதாக இருக்கட்டும் கெட்டதாக இருக்கட்டும், அதுக்கெல்லாம் கொடி பிடித்து போராடக்கூடிய ஒரு கூட்டம் எதுன்னு சொன்னால் இந்த இளைய சமுதாயம்தான். இந்த இளைய வயதில் அல்லாஹுவை நான் பயப்படுகிறேன், டே வாடா ஒரு பாட்டில் அடிச்சுட்டு போகலாம் என்று கூப்பிடக்கூடிய அந்த காலகட்டத்தில் அல்லாஹுக்கு பயப்படுகிறேன், அல்லாஹ் ஹராமாக்கியது நான் மாட்டேன், ஜினாவா அதன் பக்கம் கூட நெருங்காதீர்கள் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிறான் என்று தன்னுடைய இளமை காலத்தில் அல்லாஹுவை பயந்து பயந்து தன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு ஸ்டெப்பை எடுத்து வைக்கிற போது அல்லாஹுக்கு பயந்து பயந்து வாழ்ந்தான். பார்த்தீங்களா? அந்த மனிதனுக்கு அல்லாஹு தாலா அர்ஷுடைய நல்லா தரான். இப்போல்லாம் ரொம்ப பயமாக இருக்குது. என்னிடத்தில் நிறைய பேர் கவுன்சிலிங்க்கு வர்றாங்க. வரக்கூடிய நிறைய நபர்கள் யார் தெரியுமா? எல்லாம் அடலசன்ட் பீப்புள், எல்லாமே அடலசன்ட் பீப்புள், எல்லாம் வாலிப வயதை, அந்த டீனேஜ் என்று சொல்லக்கூடிய அந்த வயசை கொஞ்சம் அடைஞ்சிட்டான். அவர்களுக்கு வழிகாட்டக்கூடியவங்க யாரும் கிடையாது, பெற்றவங்க கிடையாது. இன்றைக்கி அப்பட்டமாக நான் சொல்கிறேன், பெற்றவர்கள் இந்த அடலசன் வயதை அடைந்தவர்கள், பெண்ணுன்னா ஒரு பருவ வயது, ஒரு மென்சஸ் வருதுன்னா கண்டுபிடிச்சிடறாங்க. ஆண் பிள்ளைகளை கண்டுபிடிக்கிற ஒரு நிலை எந்த பெற்றோருக்கும் கிடையாது. அவன் மெச்சூர் ஆகிட்டான், அவன் டீனேஜுக்கு வந்துட்டான் என்கிற சில அடையாளங்களையாவது அறிந்து தெரிந்து வைத்திருக்கிற பெற்றோர்கள் இருக்கிறாங்களா? அதற்கு தகுந்த மாதிரி அவர்களுக்கு வழிகாட்டக்கூடிய பெற்றோர்கள் இருக்கிறாங்கன்னா இல்லை, தர்பியா கிடையாது. அதனால் அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் நல்லவனாக இருந்தானா அல்ஹம்துலில்லாஹ், கெட்டவனாக இருந்தானா மோசமாக போயிடுவான். அதை விட மோசம் மொபைலை தொட்டு தொடர்ந்து போனால் அவ்வளவுதான், குக்கிகளை அணுகவும் வரும், தொடுவான், தொட்ட உடனேயே அப்படியே மோசமான ஆப்புகள் அங்கே வரும், ஹப்புகள் அங்கே வரும். அதனை தொடர்ந்து போய் அவன் சீரழிந்து போகக்கூடியவனாக இந்த இளைஞன் இருந்து கொண்டு இருக்கான். சின்ன வயசிலேயே அவனுக்கு எல்லா விதமான பழக்க வழக்கங்களும், அது விபச்சாரமாக இருந்தாலும் சரியே அல்லது குடி போதைகளாக இருந்தாலும் சரியே, அத்தனையும் அவனுக்கு மிக நெருக்கமானதாக ஆகிவிடுகிறது. ஆக அன்பார்ந்த சோதர்களே, அவன் எப்படி அல்லாஹின் பக்கம் நெருங்குவான்? அல்லாஹ் நாடிய சில வாலிபர்களை தவிர. ஆக இந்த இளமை காலத்தில் உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் வார்த்து எடுத்தால் உங்களுடைய பிள்ளைகள் நாளை அர்ஷுடைய நிழலுக்கு சொந்தக்காரர்களாக ஆவார். ஆக இந்த இள வயதில், இந்த யூத் என்று சொல்லக்கூடிய அந்த இளமை காலத்தில் அல்லாஹுடைய நினைவில், அல்லாஹுடைய தண்டனைக்கு பயந்து தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்ட அந்த மனிதர்களுக்கு அர்ஷுடைய நிழல் கிடைக்கும். மூன்றாவதாக, பள்ளியோடு நெருங்கிய தொடர்புடைய மனிதர், மஸ்ஜிதோடு நெருங்கிய தொடர்பு இருக்கக்கூடிய மனிதர், பள்ளிவாசலுக்கு போகணும், தன்னுடைய தொழுகைகளை அங்கே தொழுகணும் என்கிற ஆர்வத்தோடு,
ஒரு மீன், ஒரு ஃபிஷ் இருக்குது. அந்த ஃபிஷ்ஷை அது தொட்டியில் தண்ணீரில் போட்டு வச்சுருக்குறோம். அந்த ஃபிஷ்ஷை தூக்கி வெளியில் போட்டிங்கன்னா மீன் என்ன ஆகும்? துடிக்கும். எதுக்கு துடிக்கும்? மீன் தண்ணீரில் தூக்கி போட மாட்டாங்களான்னு துடிக்கும். தண்ணீரில் போட்டால் தான் அது உயிர் வாழும், இல்லைன்னா அது உயிர் வாழாது. அந்த மாதிரியான நிலை நமக்கு இருக்கணும். நம்முடைய உள்ளம் எப்படி இருக்கணும்? பள்ளிக்கு வெளியே வந்ததுக்கப்புறம் எப்படா பள்ளிவாசலுக்கு போவோம், எப்படா அந்த தொழுகையை நிறைவேற்றுவதற்கு நாம் அந்த பள்ளிக்கு போவோம். பள்ளிக்குள்ளே வந்தால் அந்த பள்ளியில் இருக்கக்கூடிய அந்த காலமெல்லாம் அமைதி பெறக்கூடிய நிலையில் நம்முடைய நிலை இருந்தால் அல்ஹம்துலில்லாஹ் நீங்கள் வெற்றியாளர்கள். இன்றைக்கே இந்த குரூப்பில் நீங்கள் சேர்ந்துட்டீங்க. அப்படி இல்லை, பள்ளிவாசலுக்கு வர்றபோது வேண்டாம் வெறுப்பாக வர்றது, ஒரு 5 நிமிஷத்தில் வேகமாக தொழுகையை கட்டன்னு தொழுதுட்டு ருக்கு சஜிதா எல்லாம் பட்டுன்னு முடிச்சுட்டு வேகமாக ஓடுறது. பள்ளிவாசலுக்குள்ளே நுழைஞ்ச வேகத்திலேயே பள்ளிவாசலிருந்து வேகமாக ஓடக்கூடிய நிலையில் இன்றைக்கி நிறைய பேர் இருக்கிறாங்க. அன்பார்ந்த சகோதரர்கள், அவர்களுக்கு தான் இந்த எச்சரிக்கை. பள்ளியோடு யார் நெருங்கிய தொடர்போடு இருக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் என்ன செஞ்சுருக்கிறான்? அர்ஷுடைய நல்ல தர இருக்கிறான். அவனுடைய இல்லத்தோடு அவனுக்கு சஜிதா செய்யக்கூடிய அந்த நிலையோடு தொடர்பு இருக்கக்கூடிய அந்த மனிதனுக்கு அல்லாஹு தாலா என்ன செய்கிறான்? அந்த அல்லாஹுடைய அந்த அர்ஷுடைய நல்ல தர்றான். அன்பார்ந்த சகோதரர்களே, ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, யார் காலையிலோ அல்லது மாலையிலோ பள்ளிக்கு செல்கிறாரோ அவருக்காக காலையிலும் மாலையிலும் பள்ளிக்கு செல்லும் போதெல்லாம் சொர்க்கத்தில் அவருக்காக ஒரு இடத்தை அல்லாஹ் தயார் செய்கிறான். புகாரியில் வந்திருக்கக்கூடிய ஹதீஸ். மார்னிங்கில் ஈவினிங்கில் மஸ்ஜிதுக்கு போகிறாங்களா, அவங்களுக்காக அல்லாஹு தாலா சொர்க்கத்தில் ஒரு இடத்தை அங்கே அல்லாஹ் தயார் செய்துக்கிட்டே இருக்கிறான். எத்தனை வக்து நம்ம வந்திருப்போம், காலையிலையும் சாயந்தரமும், அங்கே அல்லாஹு தாலா அத்தனை இடங்களை நமக்காக வச்சுருக்கிறான். இந்த லாபத்தை நமக்கு வேண்டானா விட்டுறலாம். ஆக அன்பார்ந்த சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஆகவே நாம் என்ன செய்யணும்? மஸ்ஜிதோடு தொடர்புடையவர்களாக இருக்கணும். 4வது 2 ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கெல்லாம் ஒருத்தர் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வைக்கணும்னு சொன்னாலே இவர்கிட்டருந்து நமக்கு என்ன கிடைக்கும், இவர் நமக்கு 1,00,000 நன்மையை தருவாரா என்கிற ரீதியில் தான் பழக்கம் இருக்குது, ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது. ஃப்ரெண்ட்ஷிப்பே அப்படி தான். நல்லது நடந்தால் அவனோட ஃப்ரெண்ட்ஷிப், நல்லது கிடைக்கலையா அவனோட வெட்டி விடு, அல்லது தீமையான பாவமான காரியங்கள் செய்வதற்கு ஜோடியாக துணையாக இருக்கிறான்னா அவனோட ஃப்ரெண்ட்ஷிப், இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஷிப் கிடையாது. இந்த ரீதியில் தான் இன்றைக்கி ஃப்ரெண்ட்ஷிப் போய்கிட்டு இருக்கு. ஆனால் யார் 2 நபர்கள் அல்லாஹ்வுக்காக ஃப்ரெண்ட்ஷிப் வச்சு அல்லாஹ்வுக்காக ஒரு காரியத்தில் ஃப்ரெண்ட்ஷிப்போடு இணைந்து அந்த காரியத்தை செய்வதற்காக சேர்ந்து இருக்கிறார்களோ, அதே நேரத்தில் இந்த தீனுக்கு மாற்றமாக அல்லாஹ்வுக்கு மாற்றமாக ஒரு காரியம் நடப்பதற்கு 2 பேர் இணையக்கூடாது என்கிற நிலையில் பிரிஞ்சாங்கன்னா இந்த நபர்கள், இந்த 2 பேரும் அர்ஷுடைய நிழல் கிடைக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அகன்பார்ந்த சகோதரன், நன்மையான காரியத்துக்கு மட்டும்தான் சேரணும், அல்லாஹ்வுக்காக சேரணும், அல்லாஹ்வுக்காக தான் பிரிவு இருக்கணும். அப்படி அல்லாமல் பேருக்காக, புகழுக்காக, காசுக்காக, பணத்துக்காக, பட்டத்துக்காக, பதவிக்காக என்று இருந்தால் அதற்காக அல்லாஹ்வுடைய அர்ஷுடைய நிழல் கிடைக்காது. இது 4வது. 5வது, நல்ல குடும்பத்தை, ஒரு உதாரணத்தோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க. ஒரு நல்ல குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண்ணுன்னு கூட சொல்லலை, ஒரு நல்ல குடும்பத்தை சேர்ந்த அந்த பெண்ணுன்னு சொன்னால் ஒரு நல்லவள், மேன்மையானவள், உயர்ந்தவள் என்ற அர்த்தம். ஒரு நல்ல குடும்பத்தை சேர்ந்த, அதில் எப்படி நல்ல அழகான பெண். எதுக்கு கூப்பிட்றாங்க? ஜினா செய்ய, விபச்சாரம் செய்ய அழைக்கிறா, வா அப்படின்னு. இவர் போகலை, அந்த பெண்ணு வழியை வந்து அழைக்கிறாள். மனுஷன் தவறு செய்கிறதுக்கு பயப்படுவான், ஆனால் தவறு செய்வதற்கான அந்த வாய்ப்புகள் கிட்ட நெருங்குற போது பட்டுன்னு பண்ணிடுவான். இதான் இயற்கையில் இயல்பில் இருக்கக்கூடிய நிலையாக இருக்குது. அப்படி அந்த பெண் அழைக்கிற போது அந்த நிலையிலும் நான் அல்லாஹ்வை பயப்படுகிறேன் என்று அதனை நின்றும் விலகியவர். இந்த உதாரணத்தை சொல்கிறாங்க. இதுக்கு மட்டும் கிடையாது, முஹத்தீஸின்கள் என்ன விளக்கம் கொடுத்துருக்காங்க தெரியுமா? பாவமான காரியங்கள் செய்ய உங்களை ஒருவர் அழைக்கும் போது, அது யாராக இருந்தாலும் சரி, அது இந்த ரொம்ப உயர் குலத்தை சேர்ந்த ஒரு அழகான பெண் என்றெல்லாம் இருக்க வேண்டியது அவசியம் இல்லை. ஹோமோசெக்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு வகையில் தன் கூட ரூமில் இருக்கக்கூடிய ஒரு வாலிபன் அவன் அழைக்கிறான், ஹராம், நான் வரமாட்டேன். வாய்ப்பு இருக்கு, 2 பேர் மட்டும்தான் இருக்கிறாங்க, தனியாக இருக்கிறாங்க, ரொம்ப சரியான வாய்ப்பு. ஆனால் அந்த நிலையிலும் நான் அல்லாஹ்வை பயப்படுகிறேன், நான் மாட்டேன், இது ஹராம்,
நான் செய்ய மாட்டேன் என்று ஹராமான காரியத்திலிருந்து விலகி இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் சரி, எதெல்லாம் பாவமான காரியங்களோ அந்த பாவமான காரியங்கள் செய்வதற்குரிய வாய்ப்பு இருந்தும் அந்த வாய்ப்பை செய்யாமல் அதிலிருந்து விலகிய அந்த நபருக்கு அல்லாஹ் அர்ஷுடைய நல்ல தர்றான். அதே போல் அடுத்தது, வலதுகை கொடுத்த தர்மத்தை இடதுகை கூட தெரியாத நிலையில், இன்றைக்கெல்லாம் தர்மம்லாம் டொனேஷன்லாம் ரொம்ப பேராகி போச்சு. முன்னாடிலாம் பள்ளிவாசலில் பார்த்தா ஒவ்வொரு ஃபேனில் கூட அப்படியே எழுதியிருக்கும், இன்னார் கொடுத்த நன்கொடை அப்படின்னு. எல்லாம் விளம்பரத்துக்கு இன்றைக்கி அளவே இல்லை. தன்னை வெளிப்படுத்தி பேருக்காக புகழுக்காக தன்னுடைய பேர் வரணும், தன்னுடைய அப்பா பேரில் அப்போ ஞாபகார்த்த நினைவாக இந்த ஃபேன். இப்படி இஸ்லாம் சொல்லலை. வலதுகை கொடுக்கக்கூடிய தர்மம் இடதுகை. சில நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னு சொன்னால், சிலர் செய்த அந்த டொனேஷனை நன்கொடையை வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. மற்றவர்களும் அந்த மாதிரி செய்யணும் என்பதற்காக. அவங்க இன்டென்ஷன் அது கிடையாது. அதாவது இவர் செஞ்சிருக்கிறாரு அப்படிங்கிறத புகழ்ந்து பாடக்கூடிய நிலையில் அல்ல, அந்த விஷயம் மற்றவங்களுக்கும் செய்ய தூண்டட்டும் என்பதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி செஞ்சுருக்கிறாங்க. ஆனால் ஆக்சுவலாக நம்ம என்ன செய்யணும், நாம் செய்யக்கூடிய அந்த தர்மம் மற்றவர்களுக்கு தெரியாத வகையில் செய்யணும். இதைத்தான் இஸ்லாம் விரும்புகிறது. அப்படிப்பட்ட மனிதருக்கும் எத்தனையோ பேர் நபர் இருக்கிறாங்க. நாங்கள் இந்த மஸ்ஜிதினுடைய டொனேஷன்ஸ் நிறைய பேர் கொடுத்தாங்க. கொடுக்குற அந்த நபர்கள் எல்லாம் ஒரு லட்சக்கணக்கில் கொடுத்த நபர்கள் எல்லாம் இன்றைக்கி கூட அவர்கள் தன்னுடைய பேர் அப்துல்லா, அல்லாஹுடைய ஸ்லேவ் ஆஃப் அல்லான்னு போட்டு தான் நீங்கள் எங்களுக்கு ரெசிப்ட் கொடுக்கணும்னு சொல்லி வாங்கியிருக்கிறாங்க. தான் யார் என்பதை காட்டாத நிலையில் டொனேட் பண்ணவங்களை நான் நேரடியாகவே பார்த்துருக்குறேன். அப்படிப்பட்ட மனிதர்களும் இருக்கிறாங்க. அல்லாஹ்வுக்காக என்கிற நிலையில் தன்னுடைய செல்வத்தை வாரி வழங்கிய வள்ளல்கள் நிறையா இருக்கிறாங்க. யாருக்கும் தெரியாமல் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய கூலி என்ன கூலி? அர்ஷுடைய நிழல். 7வது தனிமையில். இன்றைக்கி தவறு செய்யாத மனிதன் இருக்கானா? குல்லு பனி ஆதமு ஹத்தாவுன் ஹைருல் ஹத்தாஈன தவ்வாபூன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க. ஆதமுடைய சந்ததியில் வந்திருக்கக்கூடிய அத்துணை பேருமே பாவம் இழைக்கக்கூடிய தவறுகளை செய்யக்கூடிய நிலையில் தான் இயற்கையில் இருக்கிறான். அதில் யார் சிறந்தவர்கள் சொன்னால், தான் செய்துவிட்ட தவறிலிருந்து தௌபா செய்து மீண்டவன். ஆக இயற்கையிலேயே இயல்பிலேயே தவறு செய்யக்கூடிய பாவம் செய்யக்கூடிய நிலையில் தான் மனிதன் இருக்கிறான். ஆனால் அதில் சிறந்தவன் பாவத்தை அல்லாஹ்விடத்தில் சப்மிட் பண்ணி, யாரெல்லாம் நான் பாவம் செஞ்சிட்டேன், நான் பெரிய பாவி யாரெல்லாம், நான் இன்னென்ன பாவங்களையெல்லாம் செஞ்சேன் யாரெல்லாம், நான் தெரிஞ்சு தான் செஞ்சேன் யாரெல்லாம், இல்லை யாரெல்லாம் எனக்கு தெரியாமலே நடந்துருச்சு யாரெல்லாம், நான் அறிந்து தான் செய்தேன், அறியாமல் செய்து விட்டேன், உன்னை தவிர என்னை மன்னிக்கக்கூடிய நாயன் யாருமே கிடையாது யாரெல்லாம், நீ தான் மன்னிக்க முடியும். இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், உன்னையே நாங்கள் வணங்குகிறோம், உன்னிடத்திலேயே உதவி தேடுகிறோம். உன்னை வணங்கிட்டு நாங்கள் யாரிடத்துல போய் உதவி கேட்க முடியும்? யாரிடத்துல போய் நாங்கள் மன்னிப்பு தேட முடியும்? யாரிடத்துல போய் நாங்கள் தௌபா செய்ய முடியும் என்று அல்லாஹ்விடத்தில் தான் செய்த அந்த பாவத்தை அல்லாஹ்விடத்தில் ஒப்பித்து ஃபுல்லாக கொடுத்துட்டு அல்லாஹ்விடத்தில் முழுக்க சப்மிட் பண்ணிட்டு, யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடு என்று கண்ணீர் விட்டு கதறி கசிந்துருகி அல்லாஹ்விடத்தில் தனிமையில் அழுகக்கூடிய அடியான் இருக்கான் இல்லையா, இவனுக்கும் அல்லாஹ் நாளை மறுமை நாளில் என்ன கொடுக்குறான்? அர்ஷுடைய நல்ல தர்றான். ஆக அன்பார்ந்த சோதர்களே, இந்த 7 கூட்டத்தாருக்கு அல்லாஹ் அர்ஷுடைய நல்ல தர்றான். இந்த 7 நபர்களில் நீங்கள் இருக்கிறீங்களா? இருந்தால் அல்ஹம்துலில்லாஹ், நமக்கு அர்ஷுடைய நிழல் அல்லாஹ் கண்டிப்பாக தருவான். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொன்ன இந்த செய்தி இதுவும் வஹீ தான். ஹதீஸ் என்று சொல்லக்கூடியது வஹீ தான், அல்லாஹுடைய வார்த்தை தான். ஆகவே அல்லாஹ் கண்டிப்பாக அவன் இந்த 7 கூட்டத்தாருக்கு அவனுடைய அர்ஷுடைய நெல்லை கொடுக்க தயாராக இருக்கிறான். அந்த கூட்டத்தில் ஒருத்தராக இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நம்ம அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித்து விடு. நாங்கள் குற்றம் குறைகளை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம், பலவீனவர்களாக இருக்கிறோம், பலம் இழந்தவர்களாக இருக்கிறோம். எங்களுடைய எண்ணங்களும் செயல்களும் மிக நல்லா இல்லாத நிலையில் எங்களுடைய நஃப்ஸும் எங்களை ஆக்கிரமித்திருக்கக்கூடிய ஷைத்தானும் எங்களை ஆக்கி விடுகிறார்கள். இதிலிருந்து நீயே எங்களுக்கு பாதுகாப்பை தாயா அல்லாஹ். நீயே எங்களுடைய எல்லா பாவங்களையும் மன்னிக்கக்கூடிய வகையில் எங்களுடைய நிகழ்வுகளை நடக்கச் செய்யா அல்லாஹ். ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்று சொல்லக்கூடிய உயர்ந்த சொர்க்கத்திலே எங்களை நிலைக்கச் செய்யா அல்லாஹ். வ ஆஹிரு தஅவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.